கூவத்தூர் கூத்தடிமைகளையும் கோபாலபுரத்து கொத்தடிமைகளையும் இனி ஒருபோதும் கோட்டைக்கு அனுப்ப மாட்டோம். திராவிட இருக்குன்னு மண்டை கழுவி நம்ம மேல மசாலா மஞ்சள் பூசிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் ஜனநாயகன் வராரு. அறிவு இருக்கிறவன் தான் அறிவு திருவிழா பண்ணணும். அறிவு இல்லாத எப்படி அறிவு திருவிழா நாங்கள் கேட்க தான் செய்வோம். கிரீஸ் தடவைனா மேலே ஏறணும். அது எப்படி நீங்க தற்கூறிகள் எப்படி நீங்க சொல்லலாம்? 200 பெறுவோம் வெல்வோம், 200 பெறுவோம் வெல்வோம். அவர் ஃபிடல் காஸ்ட்ரும் கூட போடுவாரு. அவர் தான் இளம் பெரியார். போன டைம் பண்ண சில சில்லற பசங்கனால இந்த டைம் என்ன நடக்கும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு தன்னிச்சையாக தெளிவாயிட்டாங்க. இனி ஒருபோதும் கூவத்தூர் கூத்தடிமைகளையும் கோபாலபுரத்து கொத்தடிமைகளையும் இனி ஒருபோதும் கோட்டைக்கு அனுப்ப மாட்டோம். ஏன் அப்படி நான் இதை சொல்கிறேன்னா, அண்ணன் செங்கோட்டையன் நம்மக்கிட்ட வந்திருக்காரு. செங்கோட்டையை வைத்து புனித ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றுறோம். அதை நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். அவங்கள வச்சு தான் குதிரை ஏறி சவாரி இத்தனை 50 வருஷம் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. அண்ணன் தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அவர்களையும் தான். ஏன்னா அவங்கள வச்சு தான் இத்தனை நாள் தென் மாவட்டம் வட மாவட்டம் அவங்க இருக்கிற மெஜாரிட்டி ஓட்டை வச்சு ஓட்டு பிடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. நீங்கள் நல்லாவே யோசிச்சு பாருங்கள். இந்த டைம் அண்ணன் நம்ம தளபதி அண்ணன் மூலியமா நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் கூட்டணி ஆட்சிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு, எல்லாத்துலேயும் பங்கு உங்களுக்கு இருக்குது. அண்ணன் திருமாவளவனுக்கு அண்ணனுக்கு இதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, பொது தொகுதியில் எடுத்துக்கோங்க. SC/ST கேண்டிடேட் திமுக சின்னத்தில் திமுக அவங்க நிறுத்தி ஜெயிச்சுக்கிறாங்க. இதே ஒரு தனி தொகுதியில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவங்க ஜெயிச்சுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக ஒரு தனி தொகுதியில் ஒரு பொது தொகுதியில் உங்களோட வேட்பாளர் ஒரு SC/ST கேண்டிடேட் நிறுத்தி ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க அவங்க விட்டுருவாங்களா? இதுதான் அரசியல். உங்களுக்கு வச்சு அண்டர்கவர் டீலிங் நடத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? நீங்கள் இந்த டைம் 2026 விழித்துக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்கிறது அது ஒன்று தான். அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், முன்னாள் முதல்வர் 10.5 கொடுக்குற மாதிரி கொடுப்பாராம். உடனே இப்போ இருக்கிற முதல்வர் பிடுங்குற மாதிரி பிடுங்குவாராம். இது என்ன? அவங்களுக்குள்ள அண்டர் டீலிங் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் அண்ணன் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துக்கு கூட தகுந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியல இப்போ இருக்கிற ஆட்சினால. ஏன்னா அவர் இது எப்போ பார்த்தாலும் இப்போ இருக்கிற ஆட்சியாளர் திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு அது ஒரு காரணம் காட்டி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களுக்குள்ள அண்டர்கிரவுண்ட் டீலிங் எப்படின்னா, பிஜேபி டிஎம்கே என்ன சொன்னார், அச்சுக்கு மாதிரி வச்சுப்பாங்களாம், சேர்ந்துப்பாங்களாம், அந்த மாதிரி சொன்னார். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துருக்குது. திமுக அதிமுக வெவ்வேறு இல்லை, ஒன்று தான். திராவிட இருக்குன்னு மண்டை கழுவி நம்ம மேலே மசாலா மஞ்சள் பூசிட்டு இருக்கிறாங்க. ஒன்று தான். அதை எல்லாம் எதுக்கிறதுக்கு தான் அண்ணன் வந்துட்டார். இன்றைக்கி ஈரோடு மாநகர் மஞ்சள் மாநகரத்தில் ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னார், எந்த இடத்துலையும் மஞ்சள் எடுத்து அலங்கரிப்போம் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நம்ம கொடியில் மஞ்சள் இருக்குது. அவர் சொல்கிற மாதிரி 2026 நம்மளை நம்பி சில பேர் வரலாம் இல்லையா, நம்மளோட நம்பி கூட்டணி நம்பி வரலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான். வந்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஒரு 20 சீட் 30 சீட் ஜெயிச்சா டெப்டி சிஎம் மினிஸ்டர் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன்னா உங்கள் நம்பி ஒரு சமுதாயம் இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது, அதை நீங்கள் முன்னோக்கி தான் சென்று போகணுமே தவிர பின்னோக்கி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல இதை சொல்கிறோம். திருமாவர்கள் விஜய் அவர்கள் இயக்கிறது RSS சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறதுனா, அதான் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பன் இல்லை. இறுதியில் பாருங்கள், அவருக்கே உண்மை வெளிவரும். சரிங்களா? பிஜேபியவே RSS தாங்க இயக்குது. அதை ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அவங்க இயக்கத்துக்கு சார்பாக அவங்கள வச்சு பிஜேபி மெஜாரிட்டி பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்தியா என்பது ஜனநாயக சம உரிமை நாடு. சரிங்களா? அதனால தான் இந்திய தேசிய கொடியில் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்துக்களுக்கான காவி வண்ணம், கிறிஸ்டின்களுக்கான வெள்ளை வண்ணம், முஸ்லீமுக்கான பச்சை வண்ணம், நடுவில் இந்திய இராணுவர்களோட அசோக சக்கரம். சரிங்களா? இப்படி ஒத்துமையாக இருக்கிற நாட்டில் எப்படி இவங்க மட்டும் ஆட்சி செய்ய முடியும்? அனைவரும் சமம். அதனால தான் நாங்கள் எங்களோட கொள்கை கூற்று கொண்டு வந்திருக்கோம், பிறப்பால் அனைவரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அதுதான் சாதி மதம் இன வேறுபாடின்றி பாகுபாடின்றி வாழ்வதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் ஜனநாயகன் வராரு. சரிங்களா? அண்ணாமலை விஜய் வாயத்தரங்க, நான் இது பண்ண மாட்டேன் அண்ணாமலை பேசுகிறேன். எங்கள் அண்ணன் ஸ்டைல்லே நாங்கள் சொல்கிறோம். அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு. சரிங்களா? அவரே IPSல ஒன்றும் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகி தான் இங்கே வந்தார். 5000 கோடியை பிடிச்சி எங்கே பதுக்கணுமோ பதுக்கி எல்லாம் வச்சனால தான் அவருக்கு வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்திருந்தாருன்னா இன்னார் இருக்கிற இடத்துல இருந்திருப்பார். அது அருண் அண்ணன் சொன்னார். அருண் அண்ணன் யாரை சொன்ன மாதிரி அவர் வாயை வச்சுட்டு கம்மு இப்போ இருக்கிற இடத்துல அவர் இருந்திருப்பார். அதனால அவங்களுக்கு தலைவராக இருந்திருப்பார். இப்போ எங்கே இருக்காரு? தேசிய பொறுப்புன்னு தூக்கிட்டு போய் எங்கள் மூலையில் வச்சுருக்காங்க. இந்த அசிங்கம் அந்த அவமானம் உனக்கு தேவையா? யார் ஒருத்தர் நல்லது பண்ண வராங்களோ அவங்கள எதிர்த்து ஏன் கேள்வி கேட்குறீங்க? சப்போர்ட் பண்ணுங்கள். உன்னால் முடியாதா? சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுறேன்னு ஆரம்பத்துலேருந்து பேச, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த 8.8% நான் போயிடுச்சு. அவ்வளோதான். இந்த 2026 வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும். அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். சரிங்களா? டீயை விட கப்பு சூடாகுது, உங்களுக்கே நல்லாவே தெரியும். சரிங்களா? இளைஞரணி மாநாடு நடந்துச்சு, பார்த்தீங்களா? நம்ம அவங்கள பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சோம். ஏன்னா ஆளுங்கட்சி அவங்க காவல்துறையை வச்சு நம்மளை மிரட்டுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. காவல்துறைக்கு ஒன்று நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறது என்ன தெரியுங்களா? ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். அன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக வரலாம். அன்றைக்கி நாங்கள் எப்பயுமே காவல்துறை எங்கள் நண்பன் தான். இப்போயும் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் துண்டை போட்டுட்டு வெள்ளை சட்டை போட்டு வந்துருக்கிறோமா, அவங்க காக்கி சட்டை போட்டு துண்டை உள்ளே போட்டு வந்துக்கிறாங்க. அவங்களும் எங்களுக்குள்ளே இருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? இப்போ 30 பேர் கூடும் விழா பண்ணாங்க, அறிவு திருவிழான்னு ஒன்று பண்ணாங்க. சரிங்களா?
அதை வந்து எல்லாம் என்ன அவரே கேட்குறாரு முதலமைச்சர், அறிவு திருவிழா ஏன் நம்ம பண்ணக்கூடாதா, நம்ம பண்ணக்கூடாது. அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். அறிவு இருக்கிறவன் தானே அறிவு திருவிழா பண்ணணும். அறிவு இல்லாதவன் எப்படி அறிவு திருவிழா நாங்கள் கேட்க தான் செய்வோம். சரிங்களா, 30 பேர் கூடும் விழா இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. அதை பற்றியெல்லாம் நாங்கள் ஒரு டோன்ட் கேருங்க. இளைஞரணி மாநாடு நடக்குதுங்க, 3/4 பேர் ஒயின் ஷாப்பில் தாங்கிறாங்க. இது எங்கே வந்து தாவேகா கூட்டத்தில் நடக்கும்போது சுற்றி இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஒயின் ஷாப்லாம் நிறுத்தினாங்க. திமுக நடத்தினா ஒயின் ஷாப் மூட மாட்டாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா அவங்க வந்ததே அந்த 200 ரூபா, ஒரு குவார்டர் 150 ரூபா, மீதி 50 ரூபாய்க்கு சைடிஸ் கீடிஸ் வாங்கிட்டு போனால் சோறு தனியாக கொடுத்துட்றாங்க. சரிங்களா, கோழி பிரியாணி கொடுத்துறாங்க, அவ்வளோதான். அதுதான் அவங்க கட்சி. சரிங்களா, கிரீஸ் தடவலான்ட்டு அந்த 2 பிரதர்ஸ் பேசுனாங்க, பார்த்தீங்களா? அது ரோஸ்ட் பிரதர்ஸா? பாதுகாப்புக்காக எவ்வளோ தடை வந்தாலும் கொடுக்க தான் செய்வோம். பாதுகாப்புக்காக தமிழ்நாட்டில் காவல்துறை இல்லாமல் போயிடுவீங்களா? காவல்துறை இருக்கிறது கூட தான் எங்களுக்கு உறுத்துது. அதை நீங்கள் பாதுகாப்புக்கோசரம் தான் கொடுத்துருன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் இந்த பாதுகாப்புக்கும். இது தற்பாதுகாப்பு. ஏன் தம்பிகள் அந்த பாதுகாப்புக்காக நான் கொடுக்குறோம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க, அப்பா அம்மா முகத்தை பார்க்குறதுக்கு எந்த குழந்தையாக இருந்தாலும் சிரிச்சிட்டு ஓடும்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் வந்திருக்கோம். அதை கொஞ்சம் எமோஷ்னலாக பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயம். நாய் வாய் 1000 பேச தான் செய்யும். அதுக்கெல்லாம் நாங்கள் பயந்துக்கிட்டுலாம் இல்லை. எப்படி தர வருது? எப்படி அதில் மறுபடியும் ஏற மாட்டாங்க. சொல்கிறது புரியுதா? கிரீஸ் தடவைனா மேலே ஏற மாட்டாங்க. அது எப்படி நீங்கள் தற்கூறிகள்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்கடி, பார்த்தீங்களா? நல்ல விஷயம் தான். அவங்கள நம்பி வரவங்களுக்கு நம்ம கொடுக்குறது நல்ல விஷயம் தான். இங்கே கூட தான் நாங்கள் தண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை, அங்கே தரல, அங்கே நிறைய கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து சேர் அங்கே வந்து எப்படி சொல்கிறது, 30 பேர் கூடும் விழாவுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா 30 பேர்த்து கரெக்டாக எடுத்து வச்சிடலாம். இங்கே 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் கூடுறாங்க, எப்படி எடுத்து வைக்க முடியும்? சரிங்களா, அதனால் அவங்களே தன்னெழுச்சியாக வராங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்தவங்க 200 ரூபா வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க. அதில் வேறு அந்த கூட்டத்தில் பேசுகிறான், 200 பெறுவோம் வெல்வோம், 200 பெறுவோம் வெல்வோம். என்னடா 200 பெறுவோம் வெல்வோம்? 200க்கு மேலே போகவே மாட்டேங்கிறானுங்க. இது பிரதமர் மோடி 500 ரூபா நோட்லாம் அடிச்சிக்கிறாரு. அதெல்லாம் கொண்டு போய் அவங்கள்ட்ட இதை ஆயில சொல்லுங்கள். 500க்கு 200க்கு மேலே அவனுக்கு ஏறி மேலேயே போக மாட்டேங்கிறானுங்க. சரி, இந்த இளம் பெரியார் அப்படின்னு உதயநிதி சொன்னார், தளபதி பேசினாரு, பெரியாரை வந்து இது பண்ணுறீங்க, இளம் பெரியார் அப்படின்னு அவமானப்படுத்துறீங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, அவர் ஃபிடல் காஸ்ட்ரும் கூட போடுவார், அவர் தான் இளம் பெரியார். சரிங்களா, நான் ஒன்று சொல்கிறேன், இதன் வாயில திருமாவளவனுக்கு மட்டும் ஒன்றே சொல்லிக்கிறேன். வெள்ளி சேரில் உட்கார வைக்கிறாங்க, உங்களை ஏன் இந்த சேர் கொடுக்குறாங்க? கொஞ்சமாவது யோசிங்க, கொஞ்சமாவது யோசிங்க நீங்களே. அதை நான் சொல்ல விரும்பல. இதே எங்கள் அண்ணன் தலைமையேற்று நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் எந்த சேரில் உட்காரலாமோ அது உங்களுக்கு இடம் இருக்குது, சரிசம பங்கு இருக்கும். அது வெள்ளி சேராக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் சேராக இருந்தாலும் சரி. சரிங்களா, நீங்கள் எதையும் மறுக்காதீங்க. இந்த டைமு மாற்றத்தை நோக்கி வாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இளம் பெரியார்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த வீடியோவில் நீங்கள் நல்லா உத்து பாருங்க, முக ஸ்டாலின் ஐயாவே சிரிச்சிருப்பாரு, நடக்குன்னு சிரிச்சிருப்பார் ஒரு சிரிப்பு. எல்லாமே நான் ஒன்று சொல்கிறேங்க, அவங்கள பொறுத்த வரைக்குமே இன்னும் 4 மாதத்தில் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. போன பொங்கலுக்கு பணம் கொடுக்கல 1000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு, இந்த பொங்கலுக்கு தருவாங்க. சரிங்களா, 5000 கொடுப்பாங்க, 50,000 கூட கொடுக்கலாம். சரிங்களா, ஏன்னா வாழ்வாச போராட்டம் எங்கள் அண்ணன் வந்துட்டார் நல்லது பண்ணுறதுக்கு, பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் இந்த டைம் முடியாதுங்க, மக்கள் மனசு வச்சுட்டாங்க.